இந்தியா கிரிக்கெட் வீரர்கள் வாழ்க்கையே முடங்கும். அமெரிக்க மைதானத்தில் நடக்கும் சதி, எச்சரிக்கும் இர்ஃபான் பதான். ஜூன் 2ஆம் தேதி தொடங்கிய ஐசிசி T20 உலகக்கோப்பை 9வது சீசன் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 20 நாடுகள் பங்கேற்கும் இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இதுவரை 12 போட்டிகள் நடந்து முடிந்துள்ளன. மேலும் கிரிக்கெட்டுக்கு மிகவும் புதிய நாடான அமெரிக்கா இம்முறை உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை இணைந்து நடத்துகிறது. இந்த நிலையில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரான இர்ஃபான் பதான் அமெரிக்காவின் நியூயார்க் ஆடுகளம் குறித்து கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இது தற்போது கிரிக்கெட் ஆர்வலர்கள் மற்றும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட்டை உலக மக்களிடையே கொண்டு செல்லும் முயற்சியின் ஒரு பகுதியாக இம்முறை T20 உலகக்கோப்பையை அமெரிக்கா எடுத்து நடத்துகிறது. குறிப்பாக இதற்காகவே அமெரிக்காவின் தலைநகர் நியூயார்க்கில் புதிதாக கிரிக்கெட் மைதானத்தை கட்டி 1 வருடத்திற்குள் திறந்திருக்கிறார்கள். மேலும் இந்த மைதானத்தில் அமைந்திருக்கும் ஆடுகளம் 5 மாதங்களுக்கு முன்பு விறுவிறுப்பாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் செய்யப்பட்டது. அவசரமாக தயார் செய்யப்பட்ட பிட்ச் என்பதால் பந்து கண்டபடி பவுன்ஸ் ஆகிறது. சில நேரங்களில் தாழ்வாகவும் சில நேரங்களில் எதிர்பார்க்காத அளவிற்கும் எகிறுவதால் பந்து எப்படி பவுன்ஸ் ஆகிறது என்பதை யூகிக்க முடியாமல் இருக்கிறது. இதனால் இந்த மைதானத்தில் விளையாடும் அணிகளால் அதிக அளவில் ரன்கள் எடுக்க முடியவில்லை. குறிப்பாக இந்த மைதானத்தில் நடைபெற்ற முதல் சர்வதேச போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி ரன் எடுக்க முடியாமல் தடுமாறி வெறும் 77 ரன்களில் சுருண்டது. அதேபோல் ஜூன் 6ஆம் தேதி நடைபெற்ற இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் அயர்லாந்து அணியினர் 96 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தனர். இவ்வாறு இந்த மைதானத்தில் நடைபெறும் போட்டிகளில் தொடர்ச்சியாக பெரிய அளவில் ஸ்கோர்கள் எடுக்க முடியாமல் அணிகள் திணறுகின்றன. அது மட்டுமில்லாமல் பந்து தாறுமாறாக பவுன்ஸ் ஆகி எகிறுவதால் கிரிக்கெட் வீரர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் காயங்கள் ஏற்படுகின்றன. அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் கூட ரோஹித் சர்மா கையில் அடிபட்டதால் அரை சதம் அடித்ததோடு போட்டியிலிருந்து அவர் வெளியேறினார். அவரை போலவே ரிஷப் பண்டும் போட்டியின் போது தன்னுடைய கை முட்டி எலும்பில் அடி வாங்கினார். இப்படி போட்டியின் போது ஏற்படும் காயங்கள் ஆட்டத்தின் போக்கையே ஒரு சில நிமிடங்களில் மாற்றி விடுகின்றன. அது மட்டுமல்லாமல் கிரிக்கெட் வீரர்களின் கிரிக்கெட் கெரியரை முடக்கும் அளவிற்கு மோசமான காயங்கள் ஏற்பட்டால் அது மிகவும் மோசமானது. தற்பொழுது இது குறித்து கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான் பேசியிருப்பதாவது: முதல் முறையாக அமெரிக்காவில் கிரிக்கெட்டை ஊக்குவிப்பதை நான் நிச்சயமாக வரவேற்கிறேன். ஆனால் நியூயார்க் ஆடுகளத்தின் தற்போதைய நிலை கிரிக்கெட் வீரர்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை. இந்தியாவில் மட்டும் இப்படி ஒரு ஆடுகளம் இருந்தால் அந்த மைதானத்தில் போட்டி நடத்துவதற்கு வெகுகாலம் ஆகும். நியூயார்க் ஆடுகளம் கண்டிப்பாக சரியாக இல்லை. நாம் T20 உலகக்கோப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது 2 அணிகளுக்கு இடையேயான தொடர் போல கூட இல்லை. ஒவ்வொரு அணிகளும் ரன் எடுக்க திணறுகின்றன என்று இர்ஃபான் பதான் வெளிப்படையாக தனது கருத்தை பதிவிட்டுள்ளார். இதையடுத்து ஆடுகளத்தை சரி செய்ய வெகு விரைவில் அமெரிக்கா நடவடிக்கை எடுக்குமா, இல்லையெனில் தொடர்ந்து அதே ஆடுகளத்தில் போட்டிகளை நடத்துமா என்பது ஐசிசி நிர்வாகத்திற்கு மட்டுமே தெரியும். உங்கள் தின சேவல்.